உலகத்துல மக்களை ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒரு பிரிவினர் ஆவிக்குரிய இருதயமே இல்லாமல், அதாவது ஆவிக்குரிய அனுபவத்தை அடைந்திராமல் ஆவிக்குரிய விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறவர்கள். பரிசேயர்கள் நல்ல உதாரணம். பரிசேயர்கள் வேதத்தை பயன்படுத்தினார்கள், வேதத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் அவருடைய இருதயம் மாற்றப்படவில்லை, ஆவிக்குரிய அனுபவத்தை அவர்கள் அடையவில்லை. பரிசேயர், சதுசேயர், வேத சாஸ்திரிகள் இவர்கள் எல்லாருமே இருந்தது. வேதம் கையில் இருந்தது, ஆண்டவரை பற்றி ஒரு அளவுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அந்த சத்தியம் இருதயத்தில் செயல்படாமல் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை பற்றி பேசுகிறவர் சபையா நம்ம நாட்டில் அது நிறையவே இருக்கு. இந்த சிஎஸ்ஐ சபை, மேத்தடிஸ்ட், லூத்தரன் இதெல்லாம் போய் பார்த்தா, சுவிசேஷ சபைகளில் கூட அப்படித்தான். எத்தனை பேருக்கு போலித்தனமாக ஞான ஸ்நானத்தை கொடுத்து அவர்கள் கிறிஸ்தவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருதயம் கிறிஸ்துவினாலே ஆவியினாலே மாற்றப்படவில்லை. அதைத்தான் செத்த விசுவாசம்னு சொல்றது. யாக்கோபு அதைத்தான் சொல்றார். உன்னுடைய விசுவாசம் கிரியைகளில் காட்டப்படாவிட்டால், நீ விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, அது உன் வாழ்க்கையில் கிரியைகளில் வெளிப்படாவிட்டால் நீ விசுவாசி அல்ல. அணித்தரமா சொல்றாரா? அப்ப அந்த கூட்டம், ஒரு கூட்டம் இருக்கு உலகத்தில், அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அவங்க போலித்தனமா தங்களை ஆண்டவருடைய மக்களாக நினைத்து கொண்டு அவருடைய மக்களாம இல்லாமல். இன்னொரு கூட்டம் உலகத்துல பெரும்பாலானவர்கள் ஆண்டவருடைய சத்தியம் தெரியாது, அவரை பத்தி அவர் இருக்கிறார்னு தெரியும், அவர் யாருன்னு தெரியாது. இந்த அறியப்படாத தேவன் அதுல இருக்கிற மாதிரி. ஆனா அவரை எதிர்த்து நிற்கிறார்கள். எத்தனை சுவிசேஷம் கேட்டாலும் அவருடைய இருதயம் மாற்றம் அடைவதில்லை. அவருக்கு எதிராக நிற்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தை கேட்க கேட்க அவருடைய இருதயத்துல என்ன இருக்கிறது, அதுக்கு எதிராக, அந்த சத்தியத்துக்கு எதிராக அவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்துல வருவதில்லை. இந்த ரெண்டு கூட்டமே ஆபத்தான கூட்டம். இந்த ரெண்டு நிலைகளிலும் ஏதாவது ஒன்றில் இருப்பது அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கணும், எங்க இருக்கிறீர்கள். இந்த ரெண்டு கூட்டத்தில் இருந்தா மிக தவறானது. விசுவாசம் உண்மையிலேயே இருந்தா விசுவாசிக்குரிய அடையாளங்கள், கிரியைகளை வெளிப்படணும். விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அந்த விசுவாசத்தை நாடி ஓடணும். மற்ற கூட்டம் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலேயே இடம் கொடுக்காமல் அவரை தள்ளி வைத்து வாழ்கிறது. உலக விஷயங்கள், உலக சுகங்கள், அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரையோ அவருடைய செய்தியோ கிட்ட வரவிடாமல் இருக்கிறார். ரெண்டு பேரும் ஆபத்து. இவர்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த லூக்கா 14வது அதிகாரத்தில் இந்த உவமையை சொன்னார். பார்த்தீங்களா? ரெண்டு குரூப்புமே இருக்கு. அவரை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறவர்கள், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற விதத்திலே பேசுகிறவர்கள், ஆனால் அவரை தனக்கு கொண்டிராதவர்கள். நீங்க இந்த 14வது வசனத்துல பார்த்தா ஆண்டவர் அதுல சொல்லுகிறார், அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஏன் அப்படி சொன்னார்?
அவர் ஒரு விருந்துக்கு போயிருக்கார். அந்த விருந்துக்கு அழைத்தவனை பார்த்து, யாருமே நீங்க விருந்து வச்சா ஊனர்களையும் சப்பானிகளையும் குருடர்களையும் கூப்பிடுங்க, அப்படி செய்தாதான் உயிர்த்தெழுதலில் உனக்கு வெகுமதி கிடைக்கும். அப்போ ஒருத்தன் சொல்லுகிறான். அதை கேட்டுவிட்டு அவரோடு கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அது பெரிய வார்த்தை. தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ளுகிறவன், போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் சொன்ன, இன்னொரு விதத்தில் அதையே சொல்ல போனால் பரலோகத்தை அடைகிறவன் பாக்கியவான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்றவனுக்கே பரலோக அனுபவம் இருக்கல. சொல்றவனுக்கே பரலோக அனுபவம் இருக்கல. பரலோக அனுபவமே இல்லாமல் பரலோகத்தை பத்தி பேசுகிறான். அவனை பார்த்து ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். பார்த்து பதில் சொல்லுகிறார். 15வது வசனத்துல 16வது வசனத்துல பார்த்தா, அதற்கு அவன் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக அவர் சொல்லுகிறார், ஒரு கதையை சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம ஒரு உவமையை பார்க்கிறோம். ஒரு உவமையை இங்கே நாம் பார்க்கிறோம். 24வது வசனம் வரையும் ஒரு உவமை. ஆனா அந்த இடத்துல 16வது வசனம் அவர் ஒரு உவமையை சொன்னார் என்று ஆரம்பிக்கப்படவில்லை. அப்ப எப்படி சார் நீங்க இதை உவமைன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். தப்பான கேள்வியே இல்லை. உண்மையிலேயே இந்த 14வது அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிற பொழுது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. பரிசேயர்களின் தலைவனாக இருந்தவன், பரிசேயர்களுக்கெல்லாம் தலைவன் இருந்திருக்கிறான். பரிசேயர்களுக்கு ஆண்டவரை பிடிக்காது. ஆனா 1-2 வித்தியாசமா இருந்திருக்கிறாங்க, நிக்கதேமு மாதிரி. ஆனா இவன் ஆண்டவரை பட்டப்பகல் வேலையில தான் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருக்கிறான். அவனுக்கு பயமே இல்லை. மற்ற பரிசேயர்கள் என்ன சொல்லுவார்கள்னு பயமே இல்லை. நிக்கதேமு போலி நடுகிறவள வரல. ஆனா இவன் கிறிஸ்தவனா இல்லையா நமக்கு தெரியாது. அவரை தன் வீட்டுக்கு அழைத்திருக்கிறான் போஜனம் பண்ணும்படி. வீட்டுக்கு அழைத்த பொழுது நிச்சயம் அவருடைய சீடர்கள் அவரோடு போயிருந்திருப்பார்கள். அவன் தன்னுடைய குடும்பம் மட்டுமில்லாமல் நண்பர்களையும் அழைத்திருப்பான். அப்ப இங்க அவன் ஆண்டவருக்கு ஒரு விருந்து கொடுக்குறான். அப்ப அந்த விருந்து அப்படின்ன வார்த்தை இங்க வந்து போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஓய்வு நாளை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஏன்னா அங்க இருந்த சுகவீனமாக இருந்த ஒருவனை குணமாக்க போகிறார். ஆகவே இவர்களை பார்த்து இது ஓய்வு நாளில் குணமாக்குறது சரியா இல்லையா அவங்களுக்கு பேசாம இருந்துட்டாங்க. ஏன்னா பரிசேயர்களுக்கு அது பிடிக்காது. என்ன ஓய்வு நாள்ல ஒண்ணுமே செய்யக்கூடாது, அந்த தப்பான எண்ணத்தில் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் அவனுக்கு குணமாக்கினார். அவர் அந்த நேரத்துல அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்ல அவர்களுக்கு முடியாமல் போய்விட்டது. 7வது வசனத்துல வாசிக்கிறோம், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்ப எந்த விருந்துக்கு? 1வது வசனத்துல சொல்லப்படுகிற அந்த பரிசேயன் வீட்டில் நடந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவர்களை ஒரு காரியத்தை பார்க்கிறார். இவங்க எல்லாம் எது பெஸ்ட் இடம்னு தேடுறாங்க. நம்ம ஊர்ல பந்திக்கு முந்திரவங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அதை பார்த்து ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். 7வது வசனத்துல உவமைன்னு வார்த்தை வருகிறது. உவமை என்பது ஒரு கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக ஒரு உண்மையை, சத்தியத்தை வெளிப்படுத்துவது உவமை. அந்த கதை ஒரு சத்தியத்தை சொல்லுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த கதையில் உள்ள எல்லா விஷயங்களும் அவசியம் இல்லை. எது முக்கியமோ அந்த கதையில அதை தான் பார்க்கணும்.
அப்போ ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன அந்த உவமையில என்னத்தை பார்க்கிறோம்? 8வது வசனத்தை, ஒருவன் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது, கல்யாண விருந்து. இப்ப பரிசேயன் வீட்டில் விருந்து நடக்குது. அந்த பரிசேயன் வீட்டில் விருந்து நடந்த அந்த விருந்தை பார்த்து ஒரு முக்கிய விஷயத்தை விளக்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு அந்த விருந்தையே உதாரணமாக பயன்படுத்துகிறார். ஆனா இந்த கல்யாண விருந்து பெரிய விருந்து இல்லையா? கல்யாண விருந்துல நீங்கெல்லாம் பந்திக்கு முந்தாதீங்க. அப்ப பரிசேயன் வீட்டு விருந்து, ஊமையில வருகிற கல்யாண விருந்து. இப்ப நாம எடுத்துக்கொண்டு இருக்கிற பகுதியை பார்க்கிற பொழுது அவர் என்ன சொன்னார்? 16வது வசனத்துல, ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி. இப்ப 2வது ஊமையில அதே விருந்தையே பயன்படுத்துகிறார். அப்ப விருந்துங்கிற காரியத்தை 2 விதமான போதனைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கின்ற அருமையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிரசங்கம் செய்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை நாங்கள் வரலாற்றிலேயே பார்க்கவில்லை. ஏன்? அது அதிகாரத்தோடு வந்தது, உண்மையா இருந்தது, இருதயத்தை தொடுவதாய் இருந்தது, தேவ அதிகாரத்தை அதில் பார்க்க முடிந்தது. பரிசேயன், நியாயாஸ்திரி, நீதியாஸ்திரி, இவங்க இதுலெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியும். சமீபத்தில் ஒரு பெரிய உலகத்தினாலேயே பாராட்டப்பட்ட ஒரு பிரசங்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தை அடைந்தார். ஆல்பர்ட் மார்ட்டின். அவருடைய பிரசங்கம் அதிகாரத்தோடு வருவதாக நேரிலேயே பல 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 வருஷங்களா கேட்டு பார்த்திருக்கிறேன். உண்மையா இருக்கும். வேதத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறதாக அதிகாரத்தில். அவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கு. அவருடைய பிரசங்கம் ஆண்டவருடைய பிரசங்கத்தை நினைவுபடுத்துகிறது. ஆனா அப்படி ஆண்டவர் அதிகாரத்தோடு பேசிய பொழுதும் அவருடைய பிரசங்கங்கள் மக்களுக்கு ஒரு புதிராக இருக்கவில்லை, குழப்பமாக இருக்கவில்லை. எங்கத்தான் அவர் போறாருன்னு ஒருத்தனாவது கேட்டது. படித்தவன் படிக்காதவன் சிறுவர்கள் எல்லாருக்குமே தெளிவாக புரிகிறபடி அவர் பேசி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சாதாரண உதாரணங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மக்களுக்கு புரியும்படி பேசுகிறதுல அந்த ஆண்டவர் வித்தகராக இருந்திருக்கிறார். கல்யாண விருந்து எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? பெரிய விருந்து. கல்யாண விருந்தே பெருசு தான். பெரிய விருந்தும் நடப்பது வழக்கம். அந்த விருந்தை உதாரணத்துக்காக எடுத்து இந்த 16வது வசனத்திலே ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ண. எங்கேயும் விருந்து தான் வருது. ஆனா இங்க இந்த உவமையிலே வருகின்ற இந்த விருந்து உலகத்து விருந்தை பயன்படுத்தி அவர் அதை விளக்கிய பொழுதும் ஆண்டவர் நமக்காக உலக மக்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் விருந்தை இனங்காட்டுகிறது. அதுக்கு அடையாளமாக ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைத்தான். அப்ப அந்த விருந்தை சுவைப்பதற்கு, அந்த விருந்திலே பங்கு கொண்டு அதில் ஆசீர்வாதம் அடைவதற்கு அநேகம் பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்ப இந்த இடத்துல இந்த விருந்து என்னன்னு பார்க்கணும். இந்த வசனங்களின் படி இந்த விருந்து சுவிசேஷ விருந்து. ஆண்டவருடைய செய்தியை கேட்டு அந்த செய்தியின் மூலமாக பலனடைகிற ஒரு விருந்து. அந்த விருந்தை பற்றித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பெரிய விருந்து, கிரேட் விருந்துங்கிற பெயரை பயன்படுத்தி அவர்கள் கூப்பிடப்பட்டிருந்தார்கள், அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் இன்றைக்கும் கூட
அந்த சுவிசேஷ விருந்தை கொடுக்கிறார். இந்த நேரத்துல கூட நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் உங்களுக்காக படைத்திருக்கின்ற அந்த சுவிசேஷ விருந்து, அவரை பற்றிய அந்த செய்தி, எவ்வளவு கிருபையாக ஆண்டவர் அந்த செய்தியை அனுப்புகிறார். நாடு வேறுபாடெல்லாம் இல்லாமல், இன வேறுபாடெல்லாம் இல்லாமல், பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடெல்லாம் இல்லாமல், இந்த சேலத்துல இந்த செம்மாண்டப்பட்டிக்கும் கூட அந்த ஆண்டவர் அந்த செய்தியை அனுப்புகிறாரா இல்லையா? எல்லாம் கேட்கணும். எந்தவித பாரபட்சமும் காட்டாமல் அவர்களை அழைக்கிறார். உங்களை ஆண்டவரை அறியாமல் அந்த ரட்சிப்பு ஆகிய அனுபவத்தை ஆவியின் மூலமாக இன்னும் அடையாமல் இருக்கிறவர்கள் இருந்தா நீங்க சிந்திக்கணும். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். நான் இவ்வளவு தூரம் உனக்கு விருந்து படிச்சனே, நீ ஏன் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம்? ஏன் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம்? ஏன் அதை பற்றி நீ சிந்தித்து பார்க்கவில்லை? எத்தனையோ விஷயங்கள் மனதில் சிந்திக்கிறாயே, இருதயத்தில் யோசித்து பார்க்கிறாயே, திட்டங்கள் போடுகிறாயே, ஏன் ஆண்டவரை பற்றி நீ ஏன் சிந்திப்பதில்லை? அவர் கொடுக்கின்ற அனுபவத்தை நீ இன்னும் அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவ்வளவு பெரிய ஜீவனுள்ள பரிசுத்தராகிய சர்வ வல்லவராகிய தேவனை ஒதுக்கி வைத்து விட்டு அவர் படைத்த இந்த உலகத்துல நீ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு ஒழுங்கான வாழ்க்கையாக இருக்கும்னு நீ நினைக்கிறியா? மனுஷல அமைதி இல்லாம உலக பொருளுக்காக, உலக ஆசைக்காக மட்டும்தான் நீ வாழ முடியும் ஆண்டவர் இல்லாவிட்டா. இந்த உலகத்திலேயே நீ திருமணமாகி குடும்பமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தில் இல்லாமல் இருந்தால் அது போலித்தனமான வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்க முடியும், இல்லையா? அதனால தான் எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனை, எத்தனை குடும்பங்கள்ல அடிப்படை சண்டையெல்லாம் இருக்குதா இல்லையா? எத்தனை குடும்பங்கள்ல கணவன் மனைவியை மதிக்கிறது இல்லை, மனைவி கணவனை மதிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் இல்லாமல் இருப்பார். ஆண்டவர் இல்லாத இருதயம், ஆண்டவரை மதிக்காத இருதயம் சேர்ந்து இன்பமாக வாழ முடியாது. அவளுக்கு வளர்கிற பிள்ளைகளும் ஆண்டவர் இல்லாம பிறப்பாங்க. இவர்களாலே அவர்களை வழி நடத்த முடியாது. ஆகவே ஆண்டவர் இல்லாம இருக்கின்ற வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கு. வெளியே மற்றவங்களை பார்க்கறதுக்கு ஒழுங்கா இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உள்ளதா தான் இருக்கு. ஆண்டவர் படைக்கிறார் இந்த சுவிசேஷ விருந்தை. அந்த விருந்தை படைத்தவன் அநேகம் பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறான். அதை யாரை குறித்து சொல்லுகிறார்? தேவ ராஜ்யத்துல போதனம் பண்றவன் பாக்கியவான்னு சொன்னான் இல்லையா? அவனும் அதுல ஒருத்தன். பரிசேயர்கள் அதுல அடங்கி இருக்கிறாங்க, நியாயஸ்தரிகள் அதுல அடங்கி இருக்கிறாங்க, சதுசேயர்கள் அதுல அடங்கி இருக்கிறாங்க, அந்த யூதர்கள் அதுல அடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் மத்தியில ஆண்டவர் வந்தார். யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் அவர் எவ்வளவு செய்திருக்கிறார். ஆனா இருந்த பொழுதும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதைதான் இதுல தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை அந்த விருந்தை படைத்தவன் அழைத்து, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினார். எல்லாம் ரெடிப்பா, சாப்பாடெல்லாம் தயாராக இருக்குது, வாங்க. யூதர்களுக்கு சுவிசேஷம் எவ்வளோ காலமா வந்திருக்கு. அப்படி கூப்பிட்ட பொழுது 18வது வசனத்துல பார்க்கிறோம், அழைக்கப்பட்ட எல்லோருமே ஒன்று தவறாமல் போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சாக்கு போக்குன்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம்.
எக்ஸ்கியூஸ் இங்கிலீஷ்ல சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்றான். அது நமக்கு வழக்கம் இல்லையா? சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, ஊழியத்தில் இருக்கிறவன் எல்லாருக்கும் அது மட்டும் என்னமோ டிஎன்ஏல இருக்குது. எப்போ பார்த்தாலும் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு 90 கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணு. நீ ரெஜிஸ்டர் பண்ணுறதோட 500 ரூபா கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீ 5 நாளைக்கு நீ வரணும். 5 நாளும் இருந்தால் உனக்கு அந்த 500 ரூபா திருப்பி கொடுக்கப்படும். இதெல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன செய்வாங்க? ஒவ்வொரு முறையும் ஒரு 65லேருந்து 70 மட்டும் வரும். மிச்சம்லாம் என்ன? இவங்க எல்லாம் 500 ரூபா அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சிஐடி அனுப்பணும். வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை, ஊழியத்துக்கு அது தகாது. வந்திருக்கிறவங்களையும் ரொம்ப குறைவானவர்கள் எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. உன்னுடைய நடக்காது. நான் சொல்லியிருக்கேன், இருந்துட்டு போகணும். அதுக்காக உனக்கு நல்லா தெரியும் நீ 5 நாள் இருக்கணும். உன் வீட்டில் ஒரு மனைவி செத்து போயிட்டாங்க, பிள்ளை செத்து போயிட்டாங்க, அந்த மாதிரி மோசமானது நடந்திருந்தா புரிந்து கொள்ளலாம். வேற எதுவுமே சாக்கு போக்கு சரி வராது. சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. உண்மையிலேயே பார்த்தா சாக்கு போக்கு என்பது நாம் உருவாக்குவது. நீ ஏற்கனவே திட்டம் போட்டிருந்தால், ஏற்கனவே செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்திருந்தால் ஏன் சாக்கு போக்கு சொல்ல? நீ வாழ்க்கையில நேரத்துக்கு மதிப்பு கொடுக்காம வளர்ந்திருக்கிறாய், வாழ்க்கையில திட்டங்களை போடாம வளர்ந்திருக்கிறாய், எல்லா பாட்டுக்கு தானா நடக்கும்னு போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றான்? சாக்கு போக்கு. வயலை கொண்டேன் அப்படின்னா வயல் வாங்கி இருக்கிறேன், நான் அகத்தியமாய் போய், அது எனக்கே தெரியாது என்ன, இங்கிலீஷ் பேப்ல தான் பார்க்கணும், அவசரமா போயின்னு நினைக்கிறேன். அதை பார்க்க வேண்டும். என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இவன் என்கிட்ட மாட்டல. உனக்கு அழைப்பு வந்துச்சா இல்லையா? அழைப்பு வந்த நேரத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னை மன்னிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இது சாக்கு போக்கு. விருந்த செய்தவனையும் நீ மதிக்கல. அவன் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பான், எவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருப்பான், அதெல்லாம் உனக்கு ஒரு சட்டையே பண்ணல. உன் விஷயம் உனக்கு பெருசா வருது. அது ரொம்ப தப்பு, மன்னிக்கவே முடியாது. இன்னொருத்தன் சொல்றான், நான் 5 மாடு கொண்டேன். 5 மாடுன்னா தேர் ஓட்டுற 5 மாடா இருக்கும், இல்லாட்டி 5 மாடு வச்சு ஓட்டுற தேராம இருக்கு. கொண்டேன்னா நான் வாங்கி இருக்கிறேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன். சரியான மாடா அப்படின்னு சோதித்து பார்க்க போகிறேன். ஆகவே என்னை மன்னித்துக் கொள்ள. சாக்கு போக்கு. இவனையும் மன்னிக்க முடியாது. இன்னொருத்தன், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்யா, அதனால் நான் வரக்கூடாது. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னது? சுவிசேஷ விருந்தை விட, சுவிசேஷத்தினாலே அடைய போகின்ற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட, ஆண்டவரை விட இந்த உலகத்து விஷயங்கள் பெருசா போயிடுச்சு. நீங்க பார்க்கணும், மாடு வாங்குறது, வயல் வாங்குறது, கல்யாணம் பண்றாங்க தப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் உலகத்துல சாதாரணமாக பண்ணுகிற விஷயம், எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட, ஆண்டவரை விட இதெல்லாம் அவனுக்கு பெருசா போச்சு. அதையெல்லாம் பயன்படுத்தி நீ ஆண்டவரை நிராகரிக்கிறாய். அடைய வேண்டிய ரட்சிப்பை அலட்சியப்படுத்துகிறாய், நிராகரிக்கிறாய். ஆகவே உலக விஷயங்களிலே நாட்டம் கொண்டு அவரை நீ தள்ளி வைக்கிறாய். எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்க முடியுமா?
அப்ப அந்த அவனுடைய வேலையால், விருந்தை தயாரித்தவனுடைய வேலையால் என்ன செய்கிறான்? விருந்தை தயாரித்தவனிடத்திலே வந்து எஜமான் அவனிடத்துல இதை சொல்லுகிறான். கூப்பிட்டவங்களெல்லாம் நான் போய் பார்த்து சொல்லிட்டேன், இவங்க எல்லாம் இதைத்தான் சொல்றாங்கன்னு சொல்றான். அப்ப இங்க எஜமானாக இருக்கிறது யார்? ஆண்டவர். அப்ப அவன் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை பார்த்து, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. இவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தேன் பாரு, அதான் ஏன் தப்பு. சுவிசேஷ செய்தி, அந்த சுவிசேஷ செய்தி வருகின்ற சூழ்நிலையில வாழ்ந்திருக்கிறவர்கள், சபைக்கு போற வசதி கிடைத்திருந்தவர்கள், வேத செய்தியை கேட்கிற வசதி கிடைத்திருந்தவர்கள், வேத சத்தியத்தை காதால் கேட்கிற வசதி கிடைத்திருந்தவர்கள், நீங்க எல்லாம் ஆண்டவர் உங்க இருதயத்திலே சுவிசேஷத்தின் மூலமாக கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்காமல் உலக காரியங்களில் ரொம்ப அக்கறை காட்டி கொண்டிருந்தார். அந்த ஆண்டவரை நிராகரித்து கொண்டிருந்தார். அவரிடத்துல வராமல் இருந்தால் அதை விட மோசமானது வேற எதுவுமே. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் விட்டுட்டு யாருக்கு அதுக்காக ஆர்வம் காட்டுகிறார்களோ, ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள், அவர்களை கூட்டிக் கொண்டு வா. அவர்கள் எல்லாம் போய் கூட்டிட்டு வர. வீடெல்லாம் மக்களால் நிரம்பி போயிருக்கிறது. அதாவது என்ன, பரலோகத்துக்கு வருகிறார்கள். அந்த மாதிரி வசதிகள் கொடுக்கப்பட்டிருந்தும், ஆவிக்குரிய வசனம் கேட்கும் வசதிகள் கொடுக்கப்பட்டிருந்தும் அதை நிராகரித்து விட்டவர்கள், அவர்களை தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரியாக சாதாரணமாக தேவனை மதிக்கிறவர்கள், வாழ்க்கையில எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, அவர்களை எல்லாம் அங்க வந்து கொண்டு வந்தாச்சு அந்த யூதர்களுக்கு மத்தியில் இருந்து. இப்ப அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், ஐயா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன், ஆனா இன்னும் இடம் இருக்கியா, இன்னும் ரொம்ப சாப்பாடு இருக்குது, இடம் இருக்குது, என்ன பண்றதுன்னு கேட்கிறான். அப்ப எஜமானன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? 23வது வசனத்துல, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. வருந்தி கூட்டிக் கொண்டு வா அப்படின்னா, யூதர்களுக்கு வெளியில் போய் யூதர்கள் அல்லாத புறஜாதியார்கள் எல்லோரையும் நீ கூட்டிக் கொண்டு வா, அவர்கள் எல்லாம் வருந்தி அழைத்து கொண்டு வா. என் ராஜ்யத்தில் இடம் இருக்கிறது. அதேபடி இவன் என்ன செய்தான்? போய் அவ்வளவு பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து அந்த வீடு நிரம்பி விட்டது. அதெல்லாம் எதை காட்டுகிறது? ஆண்டவர் எப்படி எத்தகையவர்களை கொண்டு பரலோகத்தை நிரப்புகிறார் என்பதை காட்டுகிறது. அவரை நோக்கி போகாதவர்கள், அவரை நாடாதவர்கள், அவரை எதிர்த்து நிற்காதவர்கள், அவருக்கு மதிப்பு கொடுக்கிறவர்கள் எல்லோரும் உள்ள வந்து சேர்ந்தார். சுவிசேஷம் வருகிற பொழுது அதை நிராகரிக்காதவர், போலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுதும் அது தவறு என்று நினைத்து ஆண்டவருடைய செய்தி வந்த பொழுது அதற்கு இடம் கொடுத்தவர். என அழைக்கப்பட்டவர்கள் வரலையே, இவர்கள் எல்லாம் அழைக்கப்படல. ஆனா அந்த இவன் போய் கூப்பிட்ட உடனே அவர்கள் வந்தார்கள், எந்தவித மறுப்பும் சொல்லாமல் வந்தார்கள், எந்தவித முறுமுறுப்பும் காட்டாமல் அவர்கள் வந்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடையத்தில் வருகிறவனை நான் தள்ளி வைக்க மாட்டேன்,
நான் புறம்பே தள்ளி வைக்க மாட்டேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளி வைக்க மாட்டேன். என்னை தள்ளி வைக்கிறவன் என்னிடத்தில் வர முடியாது. அவரிடத்துல வந்த ஒருவரையாவது அவர் தள்ளி வைத்ததாக வரலாறு இல்லை. அவருடைய செய்தியை கேட்டும் மனம் திரும்பாமல் போனவர்கள் தான் துக்கத்தோடு போயிருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு வழி கஷ்டமானதல்ல, எடுக்கமானதுதான், கஷ்டமானதல்ல. ஆனா ஆண்டவர் கூப்பிடுகிறார், வா என்னிடத்தில் வா. தள்ளி வைக்காதவர்கள், அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் அவரிடத்துல வந்தார்கள். நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எல்லாருமே விசுவாசிகள்னு நான் நினைக்கல. அப்ப இங்க விசுவாசிகள் இருக்கிறார்கள். இன்னும் விசுவாசம் அடையாமல் ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள், விசுவாசத்தை தைரியத்தோடு அறிவித்து ஞான ஸ்நானம் எடுக்காதவர்களும் இருக்கிறீங்க. விசுவாசம் அடைந்ததாக நினைத்து கொண்டு அந்த விசுவாசம் இருதயத்தில் இல்லாம ஆவிக்குரிய அனுபவம் அடையாம இருந்த பொழுதும் ஜெயிச்சுக்கு போறது முக்கியம்னு போறவங்க கூட இருக்கலாம். ஆனா எது முக்கியம்? அவரை நிராகரிக்காமல் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை ஆண்டவரிடத்திலிருந்து அடைவது முக்கியம். போலி வாழ்க்கை உதவாது. அவரை வெறுத்து தள்ளி நிற்பது உதவாது. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் அரிசி கிறிஸ்தவர்கள், இல்லாட்டி சாப்பாட்டு கிறிஸ்தவர்கள். பொருளுக்காகவும் உடல் சுகத்துக்காகவும் பேப்டிசம் எடுத்துக்கிட்டாங்க. சிஎஸ்ஐ சர்ச் பூரா தான் இருக்கு. வாழ்க்கை மாறவே இல்லை. ஆனா அவனுக்கு தாவீது, ஸ்தேவான், அது இதுன்னு பேப்டிசத்துல பேரை கொடுத்து இவங்க உலகத்து விஷயமா மாத்தி இருக்கிறாங்க. என்ன மாறல? ஆண்டவர் மாத்தல. அவர் செய்கிற மாற்றம் வரல. அந்த பிஷப்பு பெயர் செஞ்ச மாற்றம். குழந்தைகளுக்கு கூட தண்ணிய தெளிச்சு கிறிஸ்தவன் அறிவிச்சிடுறான். நீ அறிவிச்சு என்னடா பிரயோசனம்? ஆண்டவர்களை அறிவிக்கணும் இல்லையா? ஒரு பாஸ்டரோ ஒரு பிஷப்போ ஒரு சுவிசேஷகனோ எந்த ஒரு மனுஷனையும் பரலோகம் அனுப்ப முடியுமா? முடியுமா? என்னால் அனுப்ப முடியுமா? முடியாது. அது உள்ளுக்கு போறதுக்கு ஆண்டவர் தான், அவர் ஒருவர் தான் அனுமதி கொடுக்கிறார். கதவை சாத்துறதும் அவர் தான், துறக்கிறவரும் அவர் தான். அவரை அறிந்திராவிட்டால், விசுவாசத்தின் மூலமாக அவரை அடைந்திராவிட்டால், அவரால் இருதயம் மாற்றப்படாமல் இருந்தால், அடியோடு மாற்றப்படாமல் இருந்தால் ஒருத்தன் கிறிஸ்தவன். மரித்து பரலோகம் போயிருக்கிற ஆல்பர்டன் மார்ட்டினுடைய 17 வயதில் அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார். நான் கேள்விப்பட்டேன். அவர் காலேஜில் பயங்கர ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால்னா நம்ம இப்போ நடந்துகிட்டு இருக்கே காலில் உதைக்கிறது, அந்த ஃபுட்பால் இல்லை, அமெரிக்கன் ஃபுட்பால். காலில் அடிக்கிறத சாக்கர்னு கூப்பிடுவாங்க. இப்போ அமெரிக்கன் ஃபுட்பாலுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அது நல்ல உடம்பெல்லாம் வேணும். இந்த பேடெல்லாம் போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையும். ஓடி போல எரியுது. அது விளையாண்டவர். அதில் டாப்பா விளையாண்டவர். சுவிசேஷத்தை கேட்டு அதிரடியாக அவருடைய வாழ்க்கை மாறியது. அது அந்த காலேஜ் பூரா எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த அளவுக்கு அதிரடியான மாற்றம். அப்ப நியூயார்க்ல ஃபேமஸ் பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ். அந்த நியூயார்க் டைம்ஸ்ல பேஜ்ல அது வந்துச்சான். இந்த காலேஜ் ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தன் சுவிசேஷத்தை கேட்டு பயங்கர அதிரடியான மாற்றத்தை தான் வாழ்க்கையில
கொண்டிருக்கிறார். அது எல்லாரையும் அவனை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கிறது. பாஸ்டர் மார்ட்டினுடைய சகோதரி, அவரை விட 2 வயசு கூடினவங்க, இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, என்னுடைய தம்பியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பரிசுத்த ஆவியானவர்களுடைய அந்த அதிரடி மாற்றம் தான் என்னையே ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தது. ஆண்டவருடைய சுவிசேஷம் வந்து இருதயம் மாற்றப்பட்டால் அது அந்த வாழ்க்கையை தலைகீழ மாறி, முன்பு இருந்த அடையாளங்கள் சாயல்கள் இல்லாமல் அவள் தேவனில் அன்பு காட்டுவார்கள். தேவனை அடிப்படையாக வைத்துத்தான் எதையும் செய்வார்கள். அவன் சிந்தனை, பேச்சு, நடவடிக்கை எல்லாமே ஆவிக்குரியதாக இருக்கும். அவன் சேர்ச்சுக்கு கட்டடிக்க மாட்டான். பாஸ்டர் மார்ட்டின் விடிய விடிய வேதம் பார்க்க ஆரம்பிச்சு அதிரடி மாற்றம், தலைகீழான ஒரு மாற்றம். சமாரிய பெண்ணுக்கு நடந்தது இல்லையா? ஒரு பூரா வெக்கம் இல்லாம போய் சொல்ல ஆரம்பிச்சு. அவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க? அவ வாழ்க்கை மாறி இருக்கிறத நம்ம பார்த்தோம், அதனால நம்பணும்னு சொல்லலையா? அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதா? போலித்தனமா தாவீது, ஸ்தேவான் அப்படி இப்படின்னு பேர் வச்சிருக்கிறத நம்பாதீங்க. இந்த பேரெல்லாம் வச்சு ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் பரலோகம் போகாமல் இருந்தால் அதை விட கொடுமையானது ஒன்றுமே இல்லை. இருதயம் மாறி இருக்கா? இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? அதற்கான அறிகுறி உங்க வாழ்க்கையில காணப்படுதா? வேத ஆர்வம் இருக்கிறதா? ஜெபிக்கிற ஆர்வம் இருக்கிறதா? சத்தியம் கேட்கிற ஆர்வம் இருக்கிறதா? மற்றவங்களோட சகோதர சகோதரிகளோட அன்பாக பழகுகின்ற ஆர்வம் இருக்கிறதா? குடும்பத்துல மாற்றம் இருக்கிறதா? குடும்பத்துல அன்பு இருக்கிறதா? பெண்டாட்டி அடிக்கிறது நிப்பாட்டி இருக்கிறேயா? அவதான் எனக்கு மேலானவ, ஆண்டவருக்கு அடுத்தபடியான என்று சொல்லி நடத்துகிறாயா? உன் பிள்ளைகள் அன்பு காட்டுகிறாயா? ஆகவே சுவிசேஷனுடைய தாக்கம், ஆவிக்குரிய அனுபவத்தின் தாக்கம் உன்னுடைய முழு வாழ்க்கையிலும் இருக்கிறதா? அதை பார்த்து உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவர்கள், உன்னுடைய நண்பர்கள், நீ இருக்கிற ஊரு கூட பேசுதா? கேட்டுப்பாரு. அதெல்லாம் இல்லாம இருந்தா ஆண்டவர்கிட்ட நீங்க வரணும். உனக்காக நான் சிலுவையில் என்னையே பலியாக கொடுத்திருக்கிறேன். என்னுடைய சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாவத்திலிருந்து பாவிகளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த பாவ மன்னிப்பை, அந்த ரட்சிப்பை நான் பெற்று தந்திருக்கிறேன். உன்னை நீதியா உள்ளவனாக மாற்றுவதற்கு நான் நீதிமானாக்குதலை அடைந்திருக்கிறேன். என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் அதை ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் அதை உனக்கு இலவசமாக தருவதற்காக என்னையே பலியாக கொடுத்திருக்கிறேன். அதை நீ விசுவாசத்தால் மட்டுமே அடைய முடியும். சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்காக மரித்தவர் அந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே என்று நம்பி முழு இருதயத்தோடு விசுவாசித்து இந்த உலகத்துக்கு உன் முதுகை காட்டிவிட்டு அந்த இயேசுவிடத்துல நீ வந்திருக்கிறாயா? வரப்போகிறாயா? இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சிப்பை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து மட்டுமே தன்னுடைய ஆவியால் மனிதர்களை அடியோடு மாற்றுகிறவர். இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகம் போகின்ற பாக்கியத்தை யாருக்கும் கொடுக்கிறவர். அவரை நீ தொடர்ந்து நிராகரிப்பதற்கு காரணம் என்ன? அவரை நீ விசுவாசிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை பார்த்து நீ கலங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் உன்னை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, உன் குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. உன் இருதயத்தில் உனக்குள்ளேயே தெரியும் அங்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இருந்தும் கூட இயேசு கொடுக்கின்ற அந்த பரலோக அனுபவத்தை அந்த இயேசுவிடத்திலே அடைந்து அன்பையும் சமாதானத்தையும் அனுபவிக்க நீ தயங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. என்ன காரணம் சொல்ல முடியும் உங்களால் ஆண்டவருக்கு முன்னுக்கு?
ஏதாவது சொல்ல முடியுமா? பாவம் எவ்வளவு மோசமானதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் இவ்வளவும் செய்திருந்தும் அவரை அடைய முடியாமல் உன்னை வைத்துக் கொண்டிருப்பது உன்னுடைய பாவம். உன் சிந்தனையை கோளாறாக்கி அவளை போக விடாமல் செய்து கொண்டிருப்பது அந்த பாவம். அந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் தன்னையே பலியாக சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அதை நம்பி விசுவாசித்து அவர் மட்டுமே தேவன், ஆண்டவர், கர்த்தர் என்று சொல்லி அவரை முழு மனதோடு விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். என்னிடத்தில் வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். நீ வருவாயா? கடைசியா பார்க்கிறோம், பரலோகம் நிரம்பிடுச்சு. எஜமான் வீட்டில் எல்லாம் நிரம்பிட்டான். கடைசியா 24வது வசனத்துல அந்த எஜமான் என்ன சொல்லுகிறான்? அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவராகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் அழைப்பு கொடுத்து என்னை மதிக்காமல் என்னை நிராகரித்து தள்ளி வைத்திருக்கிற அவர்களில் ஒருவன் கூட பரலோகம் வரப்போவதில்லை. ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க தெரியுமா? அவிசுவாசம். கொடூரமானது அவிசுவாசம். அதாவது ஆண்டவரை நிராகரிக்கின்ற இருதயத்தை கொண்டிருக்கிற நிலைக்கு பேர் தான் அவிசுவாசம். என்ன பண்ணும் அப்படி இருந்துச்சுன்னா? ஆண்டவரே, என் அவிசுவாசத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எங்க சேர்ச்சில் 2 இளம் பெண்கள் 20 வயசுக்குள்ள ஒரு வருஷம் பூரா கஷ்டப்பட்டாங்க. என்ன, சர்ச்சுக்கே வந்து வளர்ந்தவங்க, எனக்கு விசுவாசிக்கணும்னு ஆசை இருக்கு பாஸ்டர், என்னால் முடியலையே. அதாவது பெருசா இல்லையா? என்னால் முடிஞ்சிருந்தா ரட்சிப்பு 2 பேருக்கும் பட்டுன்னு கொடுத்துருப்பேன். என்னால் முடியாது. ஆனால் அவங்க நிலை எனக்கு புரியுது. விசுவாசம் வேணும், நான் அவிசுவாசம் விடுதில்லையே. நான் சொன்னேன் 2 பேருக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி, சில காரியங்களை வாசிக்கும்படியாக சொல்லி, தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக சொல்லி, தேவையில்லாத எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீ ஆண்டவரை நாடு, அவரிடத்தில் ஓடுவான், அவரை விசுவாசி, முழு மனதோடு விசுவாசி. நீ முழு மனதோடு விசுவாசித்தாயானால் உனக்கு அது கிடைக்காமல் போகாது. அதான் இயேசு சொல்லுகிறார். மற்றதெல்லாம் பெருசு இல்லை, வாழ்க்கையில் அவர் மட்டுமே பெருசு. மற்றதெல்லாம் அவர் இல்லாமல் அதெல்லாம் மண்ணா போயிடும். அவர் இருக்கிற பொழுதுதான் எதுவுமே பயன்படும் என்று சொல்லி நீ அவரை முழு மனதோடு விசுவாசி. பல மாதங்களுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு விசுவாசம் கிடைச்சிருச்சு, எந்த வித கேள்வியும் இப்ப எனக்கு இல்லை, நான் அந்த விசுவாசத்தை அடைஞ்சிட்டேன். ஒருத்தரா அவங்கள பிடிச்சி நான் வலுக்கட்டாயமா தண்ணியில போடல. ஏன்? ஆண்டவர் கொடுக்கணும் விசுவாசம். அவங்க 2 பேரும் அருமையா சாட்சி கொடுத்தாங்க சர்ச்சு. எப்படி ஆண்டவரை கண்டு கொண்டேன். 2 பேருக்கும் ஒரே நிலை. விசுவாசிக்க விரும்புற முடியலையே, அவரை நோக்கி சொல்லாத. அவிசுவாசத்தை எல்லாம் இல்லாம ஆக்குகிறவர் அந்த ஆண்டு. அவரை தள்ளி வைக்காதே, அவரை விட்டு விலகி ஓடாதே, போலித்தனமாக நடிக்காதே. விசுவாசியாக வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்கிற பொழுது நீ நடிக்க கூடாது. ஆண்டவருக்கு தெரியாத ரகசியங்கள் இல்லை. அவர் எல்லாரை பற்றியும் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் எங்கிருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். நீ உண்மையாகவே அவரிடத்துல வருகிற பொழுது உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். என் பாவம் போகணும் ஆண்டவரே, எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, என்னை கரை சேர்த்து விடுங்க ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் தேவன் என்பதை நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கை மாற்றத்தை கொடுங்கள் ஆண்டவரே. அப்படி வருகிறவர்களை அவர் தள்ளி வைக்க மாட்டார்.
ஆனால் அவர் அழைப்பை கொடுத்தும் அதை நிராகரிக்கிறவர்கள் ஒரு நாளும் பரலோகம் போவதில்லைன்னு அவரே சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இருக்கிற பாவம் பத்தாதுன்னு அவிசுவாசமாகிய பாவத்தையும் சுமந்து கொண்டு வாழாதீர்கள். இன்றைக்கே என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளி வைக்க மாட்டேன். இதுவே கிருபையின் நாள், இதுவே ரட்சிப்பின் நாள், இதுவே நித்திய ஜீவனை அடையும் நாள். நீ எந்த நேரத்தில் எங்க ஆண்டவரை பற்றியும் அவருடைய சுவிசேஷத்தின் அருமைகளை பற்றியும் நித்திய ஜீவனை பற்றியும் கேட்கிறாயோ அந்த நேரத்தில் நீ அவரை பற்றிக்கொள், அவரிடத்தில் வந்துவிடு, அவரை விலக்கி வைக்காதேன்னு ஆண்டவர் சொல்றார். உங்களால் எப்படி முடியும் அவரை விட்டுட்டு வேற நினைவுகளோட வீட்டுக்கு போறத போல மோசமானது எதுவும் இருக்குமா? ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கட்டும். அந்த ரட்சிப்பை நித்திய ஜீவனை அடைந்தவர்கள் அதை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த வாழ்க்கையை உறுதியோடு வாழ முயற்சி செய்ய, அவரை பின்பற்றி வாழ முயற்சி செய்ய. ரட்சிப்பை கொடுக்கிற அந்த தேவன் தான் ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையையும் நாம் வாழ வைக்கிறார். தன்னுடைய ஆவியின் மூலமாக வழி நடத்த அந்த சுவிசேஷ வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க, அவருக்கு சகல மகிமையையும் உங்களுடைய வாழ்க்கை மூலமாக கொடுங்க. இதுதான் இந்த ஓமை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு நம்ம எல்லோருக்கும் உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, நீர்தாமே ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீரே அந்த ரட்சிப்பை அடைவதற்காக உம்முடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவித்திருக்கிறீர். அந்த சுவிசேஷத்தை கேட்டும் அதை நிராகரிக்கிற அநியாயத்தை யாரும் செய்து விடாமல் இருக்க நீர் கிருபை பாராட்டும். நீர்தாமே உம்முடைய ஆவியின் மூலமாக கிரியை செய்து ரட்சிப்பு அடையாதவர்களுக்கு ரட்சிப்பை கொடுமாண்டவர். உம்மை நிராகரிக்கிற பாவத்தை செய்து பரலோகம் போய்விடாமல் இருக்கும்படியாக அந்த அனுபவத்தை யாருக்கும் கொடாமல் இருமாண்டவர். கிருபை பாராட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.